என்ன தாலாட்டுங்க? பெரிய பாட்டுலாம் இல்ல. ஆராரு ஆரிரரோ. இப்போ எனக்கு எக்ஸாக்ட் எல்லாம் ஞாபகம் இல்ல. அம்மா தாலாட்டு பாடி தூங்க வைப்பாங்க, நாங்க எல்லாருமே அப்படியே தூங்கிடுவோம். சரி வாங்க, நீங்க முதல்ல தூங்குங்க, நான் அத்தை கிட்ட பேசிட்டு வரேன். சரி சாரதா, இங்க பாரு. நாளைக்கு அம்மாவோட பர்த்டே இல்ல, அவங்களுக்கு ஏதாவது சர்ப்ரைஸா பண்ணலாம்னு யோசிக்கிறேன். நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா? நீங்க கவலைப்படாதீங்க, நாளைக்கு உங்க அம்மாவோட பெஸ்ட் நாளா இருக்கும். உங்ககிட்ட உங்க சின்ன வயசு போட்டோ ஏதாவது இருக்கா? சரி, அதையே நீ கேக்குற. இப்போ நீங்க என்ன சொன்னீங்க? உங்க அம்மா பர்த்டேக்கு ஏதோ பெரிய சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொன்னீங்கல்ல? ஆமா, ஆனா நான் என்ன நினைச்சேன்னா அம்மாக்கு ஒரு நல்ல பிரசன்டா வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தேன். இங்க பாருங்க, இப்பதானே சொன்னீங்க உங்க அம்மா உங்களை சின்ன வயசுல தாலாட்டு பாடி தூங்க வைப்பாங்கன்னு. இன்னும் என்னென்னமோ செஞ்சிருக்காங்கல்ல. அதனால நான் உங்க சின்ன வயசு போட்டோ எல்லாத்தையும் வச்சு கொலாஜ் பண்ணலாம்னு நினைச்சேன். அதை விட பெரிய கிஃப்ட் என்ன இருக்க முடியும் சொல்லுங்க? சரியா சொன்ன, உன் ஐடியா சூப்பரா இருக்கு, அப்படியே பண்ணிடலாம். சரிங்க, போட்டோஸ் எங்க இருக்கு? தெரியல, அம்மா என்ன அந்த போட்டோஸ்லாம் பார்க்க எப்பவுமே அலோவ் பண்ணதே கிடையாது. ஏன்னா நான் சின்ன பையனா இருக்கும்போது அந்த போட்டோஸ்லாம் பார்த்து பயந்துருக்கேன்னு சொல்லுவாங்க. அதனால அந்த போட்டோஸ்லாம் என் கண்ணில் எப்பவுமே படாம தான் வச்சிருப்பாங்க. ரிஷப் எதுக்காக சின்ன வயசுல பயப்படணும்? அப்படின்னா சின்ன வயசுல ஏதோ பெருசா நடந்திருக்கு, அது பாவம் இவரோட ஞாபகத்துக்குள்ளேயே பொதிஞ்சு கிடக்கு. ஆனா அந்த போட்டோஸ் எல்லாம் எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியும்ல? எனக்கு தெரிஞ்ச அந்த ஸ்டோர் ரூம் கபோர்டுக்குள்ள தான் கண்டிப்பா அது இருக்கணும். சரிங்க. அக்கா, இந்த ஆல்பத்துல ரிஷபோட சின்ன வயசு போட்டோஸ் இருக்கு. இந்த எல்லா போட்டோஸ்லயும் அவரு 15 வயசு பையனா இருக்காரு. ஆனா அதை விட சின்ன வயசு போட்டோவை காணோம். ஷரதா, இதுல பாரு, இது அவங்களோட கல்யாண ஆல்பம். பாரு, இதுல ஒரு போட்டோ கூட இல்ல. அக்கா, இந்த போட்டோவை பாருங்க. இதுல அக்கா, நீங்க என்கிட்ட ஒரு லேடிய பத்தி சொன்னீங்கல்ல, அந்த குகைக்குள்ள யாரோ ஒருத்தங்க தாலாட்டு பாடினாங்கன்னு சொன்னீங்களே, ஒருவேளை அவங்க இந்த அக்கா என்ன அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறீங்களா? கண்டிப்பா. பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மாமியாரம்மா. இந்த பிறந்த நாளைக்கு நான் உங்களுக்கு கொடுக்க போற பரிசை நீங்க வாழ்நாள் முழுக்க மறக்கவே மாட்டீங்க. அது என்ன பரிசு? மா, very happy birthday to you. Thank you so much ரிஷப். Thank you. உட்காருங்கம்மா. ஹாப்பி பர்த்டே அத்தை. என்ன ஆசீர்வாதம் பண்ண மாட்டீங்களா? நான் உங்க ஃபேவரட் மருமகள்ல. God bless you. ரிஷப், இன்னைக்கு உங்க அம்மாவோட பர்த்டே. நீ வைக்க போற பார்ட்டிய எல்லாரும் என்ஜாய் பண்ணணும். கண்டிப்பா, பார்ட்டி தான் வைக்கிறோம்ல. அப்புறம் இன்னைக்கு வைக்க போற இந்த பார்ட்டிய யாரும் மறக்க மாட்டீங்க. என்னங்க அப்படிதானே? கண்டிப்பா. மா, இவ உண்மைதாமா சொல்றா. நேத்து நைட்ல இருந்தே உங்க பர்த்டே ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டாமா இவ.
இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள்மா. இன்னைக்கு உங்களோட பர்த்டே. இன்னைக்கு ஃபுல் டேவும் நான் உங்க கூட மட்டும்தான் ஸ்பெண்ட் பண்ண போறேன். நான் என்ன அட்டாக் பண்ண பார்த்திருக்காங்கம்மா. திரும்ப எப்போ என்ன தாக்குவாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. அதனால நான் உங்க எல்லாரையும் இங்க இருந்து தூரமா அனுப்பலாம்னு யோசிக்கிறேன். ஆனா சாரதா இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேங்கிறாமா. இல்லப்பா, அப்படியெல்லாம் எதுவுமே நடக்காது. அப்படி ஏதாவது நடந்தாலும் கூட நாம ஒன்னாதான் இருக்கணும். நீ தனியா எங்கேயாவது போறேன்னாலும் உன்னை வழி அனுப்ப நான் கண்டிப்பா அங்க வருவேன். அத்தை, உங்க கேக் வந்துருச்சு. வாங்க அத்தை, கட் பண்ண வாங்க. அம்மா, கேக் கட் பண்ணுங்கம்மா ப்ளீஸ். ஆ, கண்டிப்பா. எழுந்துருங்கம்மா. இருங்க அத்தை, நான் தான் ஊட்டி விடுவேன். இந்தாங்க. இந்த சாரதா ஏன் இவ்ளோ நடிக்கிறா? புதுசா ஏதாவது திட்டம் வச்சிருக்காளா? என்ன பாக்குறீங்க? சத்தியமா சொல்றேன், இதுல ஒண்ணும் விஷம்லாம் இல்ல. சாரதா, நீ ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்க? இன்னைக்கு அம்மாவோட பர்த்டே. இன்னைக்கு விஷத்தை பத்திலாம் பேசவே கூடாது. இந்தாங்க. ஒருவேளை இந்த கேக்ல இவ விஷத்தை கலந்திருப்பாளோ? ஒரு நிமிஷம் இருங்க, உங்க பயத்தை நான் இப்பவே போக்குறேன். முதல்ல நானே சாப்பிடுறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பா பயம் குறைஞ்சிரும். யம்மி. சந்தோஷமா? இப்ப நீங்க சாப்பிடுவீங்கல்ல அத்தை? என்ன அத்தை இதெல்லாம்? நீங்க ஏன் இப்ப பயப்படுறீங்க? நான் என்ன அத்தை நாகினியா? நான் என்னோட நாக்கால நக்கி என் விஷத்தை இதுல இறக்கி உங்களை கொலை பண்ண முயற்சி பண்ண போறேன்னா என்ன? சாரதா, நீ ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? ஒன்னும் இல்லைங்க, நான் சும்மா காமெடி பண்றேன்னு அத்தைக்கே தெரியும். இங்க பாருங்க, மாமியார் மருமகனா இப்படிதான் அப்பப்போ சின்ன சின்ன சண்டை எல்லாம் போட்டுக்கணும் இல்ல அத்தை? இந்தாங்க. என்னங்க, வாங்க. சாரதா, எனக்கு என்ன தோணுதுன்னா, முதல் பீஸ் ஆஃப் கேக்க உன்னோட மாமனாருக்கு தான் நீ கொடுக்கணும். அதானே சரி? வேணாம் 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 வேணாம். என்ன இப்படி பேசுறீங்க ஆண்டி? இன்னைக்கு உங்க பர்த்டே. பிறப்பு இறப்பு எல்லாமே உங்களுக்கு தான். நீங்களே சாப்பிடுங்க. எனக்கு மண்டை சூடாயிருச்சு, நான் வெளியே போய் சுத்திட்டு வரேன். பாவம், மாமாக்கு இன்னும் சரியாகல. உங்களுக்கு அதுவே பெரிய கவலையா இருக்குல்ல? அம்மா, சாரதா உங்களுக்காக அன்பா கேக் எடுத்துட்டு வந்திருக்கா. அதை சாப்பிடுங்கம்மா ப்ளீஸ். ஐயோ, ஐ எம் சோ சாரி. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் வேற பீஸ் எடுத்துக்கிறேன். ஏன் இப்படி பண்ணீங்க? நான் ஏன் கையால உங்களுக்கு கேக் கொடுக்கலாம்னு ஆசைப்பட்டேன். சரி, பரவாயில்ல. பர்த்டே பார்ட்டி இன்னும் முடியலல்ல அத்தை. நான் ப்ராமிஸா சொல்றேன், இன்னைக்கு பார்ட்டியில ஏன் கையால நான் உங்களுக்கு கண்டிப்பா கேக்க ஊட்டி விடுவேன். இன்னைக்கு இந்த நாகினி என்ன நாகினி டான்ஸ் ஆட போறான்னு தெரியலையே.
அத்தை, நாங்க உங்களுக்காக ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ் பிளான் பண்ணிருக்கோம். அத்தை, இன்னைக்கு நீங்க உங்க சர்ப்ரைஸ் அனுபவிக்க தயாரா இருக்கீங்கல்ல அத்தை அம்மா? இங்க யாருமே இருக்க முடியாதேக்கா. வா. சாரதா, அம்மா, இல்ல இல்ல, என் குழந்தை கொன்றாதீங்க. என் ரிஷப கொன்றாதீங்க. என் ஒரே பையன் அவன். அவனை கொன்றாதீங்க. அவனை கொன்றாதீங்க. எங்க எங்க பையன் எங்க? ரிஷப் எங்க? அவனை எதுவும் பண்ணல. அவனுக்கு எதுவும் ஆகல. அவங்க என்கிட்ட என்னோட குழந்தைய கொன்னுடுவேன் சொன்னாங்க. சாரதா, இவங்க இதுதான் ரிஷபோட கடைசி நாள். இன்னைக்கு ராத்திரி நான் அவன் கதையை முடிச்சிருவேன். நீ என் பையனை கொல்லக்கூடாது. அவன் சாவான். இன்னைக்கு ராத்திரியே சாவான். எது நடக்கணுமோ அது கண்டிப்பா நடந்தே தீரும். டாக்டர், இந்த இன்ஜெக்ஷனை நீங்க ரிஷபுக்கு போடணும். இந்த இன்ஜெக்ஷனை போட்டுக்கிட்டா அவனோட வலி குறைஞ்சிரும்னு நீங்க அவன்கிட்ட சொல்லணும். ஆனா சாரதா இந்த பர்த்டே பார்ட்டில எனக்கு கண்டிப்பா சர்ப்ரைஸ் கொடுப்பேன்னு என்கிட்டயே சேலஞ்ச் பண்ணிருக்கா. ஆனா இன்னைக்கு நான் தான் அவளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன். ரிஷப கொல்ல போறேன். இவங்க தான் ரிஷபோட அம்மா. உனக்கு எப்படி தெரியும்? இங்க யாரோ ஒரு லேடி இருக்காங்க. அவங்க தாலாட்டு பாடினதை நீங்க கேட்டதா எப்போ என்கிட்ட சொன்னீங்களோ அப்பவே என் கேள்விக்கான விடை கிடைச்சிருச்சு. எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சுக்கா. ஒரு அம்மா தன்னோட குழந்தைய எப்படி கொல்ல நினைப்பாங்க? சீமா தான் உண்மையான அம்மாவே இல்லையே.